தமிழக மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் நடந்த ஒரு மர்மமான திருட்டு சம்பவம் இப்போது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள மின்சார வாரிய தலைமையகத்தில் இருந்து சுமார் 18 ஹார்ட் டெஸ்க்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் தற்போது ஒரு தற்காலிக ஒப்பந்த பணியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மே 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் அரங்கேறிய இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார், இந்த திருட்டில் துறை சார்ந்த நிரந்தர ஊழியர்களுக்கும் தொடர்பு இருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கென தனிப்படை போலீசார் பெங்களூர் விரைந்துள்ள தகவல் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருடப்பட்ட இந்த ஹார்ட் டெஸ்க்களில் டெண்டர் தொடர்பான மிக முக்கியமான தரவுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்தபோது மின் மாற்றிகள், அதாவது டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சந்தை விலையை விட மிக அதிக விலைக்கு தனியாருக்கு டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அது குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வேளையில்தான் இந்த திருட்டு நடந்திருப்பது தற்செயலானது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் முக்கியமான கோப்புகளுக்கு பேக்கப் நகல்கள் இருப்பதால் தரவுகள் நிரந்தரமாக அழியவில்லை என்றும் அவற்றை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த விவகாரத்தை தொடர்ந்து மின்சார வாரியத்தில் இனி முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய புதிய கொள்கைகள் வகுக்கப்பட உள்ளன. இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக தயாரிப்பாளர்களிடம் இருந்தே பொருட்களை கொள்முதல் செய்வது மற்றும் சூரிய மின்சக்தி திட்டங்களுக்காக புதிய இணையதளத்தை தொடங்குவது போன்ற அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது விஜய் தலைமையிலான அரசு. மேலும் மாநிலத்தின் எந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டாலும் அதற்கான காரணம் மற்றும் மின்சாரம் மீண்டும் வரும் நேரத்தை இணையதளத்தில் வெளிப்படையாக அறிவிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவற்றுக்கு இடையே காவிரி மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவின் தன்னிச்சையான போக்கிற்கு எதிராக சட்ட போராட்டத்தை தொடருவோம் என அமைச்சர் நிர்மல்குமார் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். ஒருபுறம் திருட்டு விவகாரம், மறுபுறம் பழைய ஊழல் குற்றச்சாட்டுகள் என தமிழக மின்சார வாரியம் இப்போது உச்சக்கட்ட பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதாரங்களை அழிக்க நடந்த முயற்சியாக பார்க்கப்படும் இந்த ஹார்ட் டெஸ்க் திருட்டு விவகாரத்தில் இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளிவரப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.